நம் தேவனை துதித்து பாடி அவன் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவன் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார், அவன் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாசம் நீக்கி மீட்டார், அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நம்ம நினைக்கலாம், நம்ம தான் நீதிமானாக இருக்கோமே, நமக்கு எதுக்கு துன்பம் வருது, எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில், தாவீது சொல்கிறாங்க, நிறைய துன்பம் வரும், ஆனால் அந்த துன்பத்தில் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டான். ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்ற சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படியே சுகபோகமாக மற்ற ஜாதி ஜனங்களை போல நம்ம வாழ்ந்துட்டு போக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு பங்குள்ளவர்கள். நம்ம இன்மைக்கு மாத்திரம் இல்லை, நமக்கே மறுமைக்கு பங்குள்ளவர்கள். துன்பத்தின் வழியாய் நமக்கு நடக்கும்போது, இந்த துன்பத்தில் கஷ்டத்தில் நம்மளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கத்தப்பா நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னால் அவர் எவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறார். சவுல் துரத்துக்கிட்டே போகிறாங்க. ராஜாவாக இருக்கிறாரு, ஆனால் தாவீது ஒரு தனி மனிதன். இவர் படையோடு கூட துரத்திக்கிட்டு போனாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியலை. கர்த்தர் அவரை ஒப்பு கொடுக்கவே இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோசேப்பு அந்த சின்ன வயதுலே அவங்களோட சொந்த குடும்பத்தாரால், சகோதரால், எல்லாராலையும் குழியில் தள்ளப்படுறாரு. குழியிலிருந்து மறுபடியும் மீட்டு பார்வோன் வீட்டுக்கு போனாக்கா அங்கேயும் அவருக்கு துன்பம். செய்யாத காரியத்துக்காக அவர் சிறைச்சாலையில் போடப்படுறாரு. அநேக துன்பம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் தான். என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, தாவீதை போல நிறைய சவுல்கள் நம்மளை துரத்திக்கிட்டு வரலாம். யோசேப்பை போல நம்ம கூடையே இருந்துட்டு நம்மளை குழியில் தள்ளக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. செய்யாத தவறுக்கு நம்ம நிறைய நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் துன்பங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறோம், எதுக்கு எனக்கு இவ்வளோ துன்பம், ஏன் எனக்கு இவ்வளோ பாடு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எதுவுமே கர்த்தர் நமக்கு அனுமதிக்காமல் வர்றது கிடையாது. இப்போ யோசேப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அவருக்குன்னு வச்சுருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கடைசியில் தாவீதை கர்த்தரை முன்குறித்தார், அபிஷேகித்தார். ராஜாவா ஆகிறதுக்கு முன்னால் நீ தான் ராஜான்னு சொல்லிட்டு சவுலுக்கு அடுத்த ராஜாவாக தாவீதை ஆண்டவர் உயர்த்துறார். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை விட்டு விலகி ஓடலை, கர்த்தருக்குள் நிலைச்சிருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வரட்டும், நம்ம ஒருபோதும் முறுமுறுக்கவோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவோ நம்ம கூடாது. கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அப்போ கர்த்தர் நமக்கு கூட நின்று நம்மளுடைய துன்பத்தில் நம்மளால் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் மத்தியில் நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேலை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறாங்க ஆண்டவரை 3 நேரம். அங்கேயும் அவருக்கு பல துன்பங்கள் வருது. அவர் ஜெபிக்கிறாரு 3 நேரம் விடாமல், ராஜானுடைய கட்டளையை மீறி ஜெபிக்க. யாரும்
வேற எந்த ஆண்டவரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன போதிலும் அவர் 3 நேரமும் ஜெபிக்கிறார். அவருக்கு அங்கே பல விதமான உபத்திரவத்தை கொடுக்குறாங்க கூட இருக்கிற ஜனங்கள். அவரை சிங்கக்கபில போடுறாங்க, அவருக்கு தீயில தூக்கி போடுறாங்க. ஆனால் ஒன்றும் அவரை சேதப்படுத்தலை. சிங்கக்கபில போட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராது. கர்த்தர் சிங்கங்களின் வாயிலை கட்டுவார். தீயில போட்டாலும் கூட தீ அவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. தானியேலை சுகமாய் கர்த்தர் வெளியே வர செஞ்சாங்க. இந்த உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம வேதத்தை வாசிக்கணும். நமக்காக இது எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலையும் அவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க, அவங்க எப்படி ஆண்டவர்களை நிலைச்சு நின்று கடைசியில் அந்த பாக்கியத்தை ஜீவ கிரீடத்தை எப்படி பெறுவது, போராடி தான் நம்ம பெறணும். பரலோகத்துக்கு போனால் அது லேசான காரியம் இல்லை, போராடி பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று ரட்சிப்பார். இன்று இந்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வர எல்லா துன்பத்திலும் இருந்தோம் கர்த்தர் நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். எல்லா துன்பத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். துன்பங்கள் தொடர்ந்து வருவது இல்லை. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அவர் பத்திரமா வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தாங்க. கடைசியில் அவங்கள கானான் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பிரயாணம். இது ஒரு வனாந்தரம் போல இருக்கலாம், ஆனால் கடைசியில் நம்ம போய் சேரக்கூடிய இடம் ஒரு கானான் தேசம். ஏன் நிச்சயமாக ஆண்ட துன்பத்துலேயும் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் ஒருபோதும் விலக மாட்டார்னு வேதம் நமக்கு சொல்லுது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த எத்தனை ஜனங்கள் ஆண்டோட பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், கண்ணீரின் மத்தியில், நோய்கள் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில் கடந்து போகிறாங்களோ கர்த்தர் நீர் அறிவிறப்பா. ஆனால் எல்லா துன்பத்தில் நின்று அவர்களை நீர் ரட்சிப்பிருந்த வசனத்தின்படி நீர் மனமாற மனுபுத்திரன் அல்ல ஏசப்பா, போய் சொல்ல நீ மனுஷனும் அல்ல. கர்த்தர் இந்த வசனத்தின்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு வர எல்லா துன்பத்தில் இருந்தும் நீர் விடுதலையாகி அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக அம்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.